நடிகவேல் எம்.ஆர். ராதாவின் வாரிசு. தமிழ் சினிமா கண்டெடுத்த திறமையான நடிகை. உடல் அமைப்பு, நிறம் அப்படின்னு கதாநாயகிகளுக்கு எழுதப்பட்ட விதியை மாத்தி முத்திரை பதித்தவர் தான் நடிகை ராதிகா. சின்ன திரையில தனக்கென ஒரு சிம்மாசனத்தை உருவாக்கியதோடு சீரியல் தயாரிப்புக்கே முன்னோடி பாதை அமைத்து தந்தவர். இன்னைக்கும் 20 வயது துடிப்புடன் கலக்கி கொண்டிருக்கிறவர். தன்னுடைய வெற்றி பயணத்தை குறித்து ஒரு இதழில் கொடுத்த பேட்டியை இதை காணொலியாக கொடுக்குறேன். இதில் நடிகை ராதிகா அவர்களின் ரொம்ப பர்சனலான விஷயங்களும், சினிமாவுக்குள் வந்தது, அவர் கஷ்டப்பட்டது, சினிமாவுக்குள்ள அவர் நடிப்பை கற்றுக்கிட்டது அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போது, அதனால இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரி, எம்ஜிஆர் கொடுத்த முத்தம் அப்படிங்கிற டாபிக்ல அவங்க பேசியிருக்காங்க. எதுக்கு சினிமா, அது என்னோட போகட்டும், அந்த பைத்தியக்காரத்தனம் என் குடும்பத்தில் யாருக்கும் வேண்டாம், வாழ்க்கையில முன்னேற பாருங்க அப்படின்னு ராதிகாவின் அப்பா எம்.ஆர். ராதா அடிக்கடி சொல்லுவாராம். இவங்க குடும்பமா சினிமா பார்க்கறத கூட விரும்ப மாட்டாராம். எம்.ஆர். ராதா வெளியூர் போயிட்டா ராதிகாவின் அம்மா இவங்களை சினிமாவுக்கு கூட்டிட்டு போவாங்க. அப்போ எம்.ஆர். ராதாவின் பயணம் பாதியில ரத்தாகி அவர் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிற தகவல் கிடைக்குமா. உடனே பதறி போய் வீட்டுக்கு எல்லாரும் ஓடி வருவாங்க. ஆனா சில ஷூட்டிங் ஸ்பாட்டுகளுக்கு ராதிகாவை அழைச்சிட்டு போறதும் உண்டு எம்.ஆர். ராதா அப்படின்னு அவங்களுடைய பால்யகால நினைவுகளையும் பகிர்ந்திருக்கிறார் ராதிகா. நடிப்பு, கலர், ஸ்டைலுன்னு எம்ஜிஆரை ரொம்பவே பிடிக்குமா ராதிகாவுக்கு. அதனால அவரை நேரில் பார்க்க ஆசைப்பட பெற்றால் தான் பிள்ளையா படப்பிடிப்புக்கு எம்.ஆர். ராதா ராதிகாவை கூட்டிட்டு போயிருக்கார். எம்ஜிஆர் அவர்கள் ராதிகாவை தூக்கி கட்டிப்பிடிச்சு கன்னத்துல முத்தம் கொடுத்திருக்கிறார். சந்தோஷத்துல 3 நாள் முகம் கழுவாம இருந்திருக்கிறாங்க ராதிகா. அப்போ எம்.ஆர். ராதா கூட நிறைய மேடை நாடகங்கள் பார்க்க போவாங்களா ராதிகா. இவங்க அப்பாவின் புகழையும் அப்பதான் பார்த்தேன், ஆனாலும் சினிமா மேல எனக்கு ஈர்ப்பு வரல அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. எம்ஜிஆரை சுட்டது தொடர்பா எம்.ஆர். ராதா சிறைக்கு போன பிறகு குடும்ப சூழல்கள் நிறைய மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. பாதுகாப்பு மற்றும் படிப்பு சூழல் கருதி இவங்க அம்மா ராதிகாவை இலங்கைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. எம்.ஆர். ராதா விடுதலையானதும் மீண்டும் சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. எமர்ஜென்சி தருணத்துல எம்.ஆர். ராதா மீண்டும் சிறைக்கு செல்ல மறுபடியும் இலங்கையில வசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ராதிகா. பிறகு மீண்டும் சென்னை, அப்புறம் லண்டன்னு மாறி மாறி இருந்திருக்காங்க. ராதிகாவுடைய படிப்பு காலம் முழுக்க ஹாஸ்டலில் தான் வளர்ந்துருக்காங்க. எம்.ஆர். ராதா மூட நம்பிக்கைக்கு எதிரானவர். ஆனா அவருடைய எண்ணத்தை குடும்பத்து மேல திணிக்க மாட்டாராம். ராதிகா மேல ரொம்ப ரொம்ப பாசமா இருப்பாராம். ராதிகாவுடைய அம்மா வெளியே கிளம்பும் போதெல்லாம் ராதிகா பயமே இல்லாம அவங்க போற காரை துரத்துக்கிட்டே ரோட்ல ஓடுவாங்களாம். அதை ஒரு முறை எம்.ஆர். ராதா பார்த்து